அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நித்யா. எனக்கு தற்போது 22 வயது ஆகிறது. நான் தேனி மாவட்டம் கம்பம் கூலைத்தேவர் முக்குத்தருவில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் வினோத்குமார். அவருக்கு 35 வயது ஆகிறது. என் கணவர் ஆரம்பத்தில் கூலி வேலை செய்து வந்தார். தற்போது ஆட்டோ ஓட்டி வருகிறார். எனக்கு 2 குழந்தைகளும் உள்ளது. என் கணவனின் நண்பன் தான் பிரகாஷ். அவருக்கு 37 வயது ஆகிறது. அவரும் எங்கள் பகுதியில்தான் வசித்து வருகிறார். என் கணவனின் நண்பனான பிரகாஷ் கம்பம் அருகே உள்ள காமையக்கவுண்டம் பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இப்படி எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்த நிலையில்தான் திடீரென ஒரு நாள் என் கணவர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டார். இதனால் அவரால் வேலைக்கு செல்லவும் முடியவில்லை. வீட்டில் படுத்த படுக்கையாக கிடந்தார். அந்த சமயத்தில் என்னுடைய குடும்ப செலவுக்கு அவருடைய நண்பரான பிரகாஷ் தான் உதவி செய்து வந்தார். அதன் பிறகு என் கணவனின் உடல்நிலை தேறிய பிறகு அவருடைய நண்பரான பிரகாஷ் என் கணவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கியும் கொடுத்தார். அதன் பிறகு என் கணவர் ஆட்டோ டிரைவராக அந்த ஆட்டோவை ஓட்டி வருமானம் ஈட்டி என் குடும்பத்தையும் நடத்தி வந்தார். இப்படி இருக்க என்னுடைய தேவைக்காக குடும்ப செலவுக்காக நான் பிரகாஷிடம் கொஞ்சம் கடன் கேட்டேன். அவரும் அவருடைய தனியார் நிறுவனத்திலிருந்து எனக்கு கடன் வாங்கியும் கொடுத்தார். அதன் பிறகு தவணை வசூலிப்பதற்காக அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கும் வருவார். அப்படி அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வரும்போது எனக்கும் அவருக்கும் பழக்கமும் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது எங்களுக்குள் நடுவில் தகாத உறவாக மாறியது. என் கணவனான வினோத்குமாருக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்தது. அதே போல என் கணவனின் நண்பனான பிரகாஷும் மது வருந்துவார். இதனால் அவர்கள் இருவரும் அடிக்கடி தினமும் வெளியே சென்று மது வருந்துவதை வழக்கமாக வைத்திருந்தனர். எனக்கும் பிரகாஷுக்கும் தகாத உறவு தொடர்ந்த பிறகு நாங்கள் அதனை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம். பிரகாஷும் என்னுடைய கணவனும் ஒன்றாக மது வருந்துவார்கள். ஆனால் என் கணவனான வினோத்குமாரோ அதிகமாக மது அருந்து விடுவார். பிரகாஷோ கொஞ்சமாக தான் மது வருந்துவார். மதுபோதை தலைக்கேறியதுமே என் கணவன் வீட்டுக்கு வந்தவுடனே படுத்து தூங்கி விடுவார். சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது. அந்த சமயத்தில் அவருடைய நண்பரான பிரகாஷ் எனக்கு மெசேஜ் அனுப்புவார். என்ன, உன் கணவன் வந்துவிட்டு தூங்கி விட்டானா? நான் இப்போது வீட்டுக்கு வரவா எனவும் கேட்பார். நானும் என் கணவனை எழுப்பி பார்ப்பேன், அவர் எழுந்திருக்கிறாரா இல்லையா என்று. அவரிடம் எந்தவிதமான அசைவும் இல்லை என்றால் நானும் வாருங்கள் என பிரகாஷுக்கு மெசேஜ் அனுப்புவேன். அவரும் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவார். அப்போது நானும் பிரகாஷும் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருந்து வந்தோம். இதையே நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உடல் சுகத்தை அனுபவித்து வந்தோம். ஒரு நாள் பிரகாஷ் எதாச்சியாக நானும் அவரும் உல்லாசமாக இருந்தபோது அதனை புகைப்படமாக எடுத்து வைத்திருந்தார். அதனை அவர் வீட்டுக்கு சென்ற பிறகு என்னுடைய நம்பருக்கு அவர் அதனை அனுப்பியும் வைத்திருந்தார். ஆனால் அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியது. அந்த சமயத்தில் என் கணவன் எதேச்சியாக என்னுடைய செல்போனை எடுக்க என்னுடைய காதலனான பிரகாஷ் அனுப்பியிருந்த அந்த ஆபாச புகைப்படத்தை என் கணவன் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இது எத்தனை நாட்களாக நடக்கிறது என்று என்னிடம் சண்டையும் இட்டார். என்னை அடிக்கவும் செய்தார். அவருடைய நண்பரே இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்ததை அவரால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. நான் தான் விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக கிடந்த போது தன்னுடைய வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்ததும் தனக்கு ஆட்டோவை வாங்கி கொடுத்ததுமெல்லாம் என் மனைவின் மீது இருந்த ஆசையின் காரணமாக தானா? தான் நண்பன் என்ற முறையில் அவர் எனக்கு செய்யவில்லையா என்றும் அவர் அழுதார். ஆனால் இது குறித்தோ அவர் அவருடைய நண்பரான பிரகாஷிடம் எதுவும் கேட்கவில்லை. என்னை மட்டுமே திட்டி அதிர்த்து உதைத்து இனி இந்த தகாத உறவை விட்டுவிடுவேனவும் சொன்னார். நானும் அதனை கேட்கவில்லை. ஏனால் எனக்கு வினோத்குமாரை விட பிரகாஷை தான் பிடித்திருந்தது. எங்களுடைய தகாத உறவும் தொடர்ந்தது. என் கணவர் எத்தனையோ முறை கண்டித்தும் கூட நான் அதை கேட்கவில்லை. இதனால் என்னுடைய கணவன் கடுமையான மன உளைச்சலுக்கும் சென்றார். ஒரு கட்டத்தில் அவருடைய நண்பரான பிரகாஷை கொலை செய்யவும் அவர் முடிவு செய்தார். இதனால் சம்பவத்தன்று என்னுடைய கணவரும் பிரகாஷும் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். அந்த சமயத்தில் பிரகாஷ் என்னுடைய கணவனுக்கு அதிகமாக மதுவையும் ஊற்றி கொடுத்தார். ஆனால் அதனை என் கணவனோ குடிக்காமல் பிரகாஷுடைய கவனத்தை திசை திருப்பி அதனை அவர் கீழே ஊற்றியும் விட்டார். ஆனால் குடித்தது போலவும் போதை அதிகமானது போலவும் என் பிரகாஷிடம் நடித்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்தார். போதை அதிகமானது போலதான் என்னிடமும் நடித்தார். நேராக சென்றவர் படுத்து தூங்கியும் விட்டார். ஆனால் தூங்கவில்லை, தூங்குவது போல் நடித்திருந்தார். இது எனக்கு தெரியாது. வழக்கம் போல பிரகாஷும் எனக்கு மெசேஜ் அனுப்பினார். என்ன, நண்பன் தூங்கிவிட்டானா? நான் வீட்டுக்கு வரவா எனவும் கேட்டார். நானும் அவரை எப்போதும் எழுப்பது போல் எழுப்பினேன். அவருக்கும் எந்தவிதமான அசைவும் இல்லாமல் இருந்தார். அந்த சமயத்தில் ஆள் ஃப்ளாட்டு வாங்க சீக்கிரம் என்று நானும் அவருக்கு மெசேஜ் அனுப்பினேன். அவரும் ஆசையுடன் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். வழக்கம் போல நாங்கள் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். அப்போது
திடீரென என்னுடைய கணவனான வினோத்குமார் தூங்குவது போல நடித்தவர் ஒரு கயிறை எடுத்து வந்து என் காதலனான பிரகாஷின் கழுத்தில் இறுக்கி அவரை துடிக்க துடிக்க கொடூரமாக கொலையும் செய்தார். இதை பார்த்த நான் அதிர்ச்சியில் மூழ்கிவிட்டேன். அடுத்து நம்மைதான் அவர் கொலை செய்வார் என்று நான் பயந்திருந்தேன். ஆனால் என்னுடைய கணவனோ, பிரகாஷை நான் கொன்றுவிட்டேன், இவனுடைய உடலை இங்கிருந்து அப்புறப்படுத்த நீ எனக்கு உதவவில்லை என்றால் உன்னையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டினார். இதனால் வேறு வழியில்லாமல் இந்த காதலனான பிரகாஷுடைய உடலை இங்கிருந்து எடுத்து செல்ல அவருக்கு உதவுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். அதன் பிறகு எப்படி இந்த உடலை எடுத்து செல்லலாம் என யோசித்த என் கணவர் சரியாக இரவு 1 மணி அளவில் அவருடைய நண்பருக்கு ஃபோன் செய்தார். கம்பம் NKP கவுண்டர் தெருவில் வசித்து வரும் அதே மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான அவருடைய நண்பரான ரமேஷுக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு அழைத்தார். அவரும் இந்த நேரத்தில் எதற்காக ஃபோன் செய்கிறார், ஏதோ எமர்ஜென்சி போல என பதறி அடித்துக்கொண்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்தார். வந்தவரிடம் நடந்ததை சொல்லி என் கணவன் கதறி அழுதார். இப்படி என் மனைவியிடம் அவன் தகரான தொடர்பில் வைத்திருந்தான், ஒரு நண்பன் என்று பார்த்தனே, இப்படி அவன் எனக்கு துரோகம் செய்துவிட்டானே என என் கணவனான வினோத்குமார் அவருடைய நண்பர்கிட்டம் கதறி அழுதார். அதை பார்த்து அவர் இறக்கப்பட்டார். சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன் எனவும் சொன்னார். ஆனால் என்னால் உன்னுடன் வர முடியாது, வேண்டுமென்றால் என்னுடைய ஆட்டோவை நீ எடுத்து செல், இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது எனவும் இந்த பாடியை ஆட்டோவில் ஏற்றுவதற்கு நான் உதவி செய்கிறேன் எனவும் அவருடைய நண்பரான ரமேஷ் கூறினார். அதன் பிறகு நள்ளிரவு ஒரு 2 மணி அளவில் அவருடைய பாடியை அந்த ஆட்டோவில் வைக்க உதவி செய்தார். அதன் பிறகு அவருடைய ஆட்டோவையும் என் நண்பர் என்னுடைய கணவனிடம் கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார். அதன் பிறகு என்னுடைய கணவர் என்னை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு என் காதலனான பிரகாஷுடைய பிணத்துடன் அங்கிருந்து சென்றோம். நானும் என் கணவனும் பிரகாஷுடைய உடலுடன் சின்னமனூர் நோக்கி சென்றிருந்தோம். பின்னர் உத்தமபாளையம் புதிய பைபாஸ் சாலையில் உள்ள முல்லை பெரியாற்றில் அந்த உடலை வீசிவிட்டு வந்துவிட்டோம். ஆனால் அதன் பிறகுதான் என்னுடைய காதலனான பிரகாஷுடைய மனைவி தன் கணவனை காணவில்லை என தேடி பார்த்துள்ளார். அவருடைய உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்தார். அவர்களும் பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலும் அவருடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததாலும் அவருடைய மனைவியான கனிமொழி நேரடியாக கம்பம் தெற்கு போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து விட்டார். அதன் பேரிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரகாஷை தேடவும் ஆரம்பித்தனர். அவருடைய செல்போனையும் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் அவர் கடைசியாக என்னிடம் பேசியதையும் என் கணவனிடம் பேசியதையும் போலீசார் தெரிந்து கொண்டனர். எங்களிடம் வந்தும் விசாரணை செய்தனர். அப்போது நாங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறினோம். அதன் பிறகு போலீசார் எங்கள் மீது சந்தேகம் கொண்டு எங்கள் வீட்டின் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது நள்ளிரவு 2 மணி அளவில் எங்கள் வீட்டிலிருந்து ஆட்டோ செல்வது அதில் பதிவாகியிருந்தது. அதன் பிறகுதான் நள்ளிரவு 2 மணிக்கு எங்கே சென்றீர்கள் என போலீசார் விசாரித்தனர். அதன் பிறகு கோபமான போலீசார்கள் அவர்களின் பாணியில் விசாரிக்க தொடங்கியதும் பயந்து போன நான் அனைத்து உண்மைகளையும் காவல்துறையிடம் தெரிவித்து விட்டேன். நானும் அவரும் தகாத உறவில் இருந்தோம். இது என் கணவனுக்கு தெரிந்ததால் அவருடைய கழுத்தை நிறுத்தி என் கணவன் கொலை செய்து விட்டார். அதன் பிறகு அந்த உடலை அப்புறப்படுத்த அவருடைய நண்பரான ரமேஷின் உதவியும் நாடினோம். அவரும் வந்து பாடியை ஆட்டோவில் வைக்க உதவி செய்தார். அதன் பிறகு அவருடைய ஆட்டோவையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அந்த ஆட்டோவில் தான் நானும் என் கணவரும் பிரகாஷுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாற்றில் உடலை வீசிவிட்டு வந்துவிட்டோம் என கூறினர். இதை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்து மறுநாள் நாங்கள் வீசிய பிரகாஷுடைய உடலை முல்லை பெரியார் ஆற்றில் தேடினார்கள். மனைவியுடன் தகாத உறவில் நண்பனை கணவன் கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.